ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன் அப்படின்னா காலையிலே மாவாட்டுற வேலையை முடிஞ்சிருக்குங்க. சமைக்கும் போதே மாவாட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையில் ஊற வச்சு இப்போ தான் வந்து ஆட்டிக்கிட்டு ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேங்க. நெல்லிக்காய் வாங்கிட்டு இருவேன், ஆனால் அதை ஜூஸ் போட்டு குடிச்சிடுறது. சரி இந்த டைம் பண்ணணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நல்லா கலருமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது நல்லா ஆவியில் வேக வச்சுட்டு இந்த டூத் ஸ்டிக் வச்சு நல்லா வந்து குத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் கீத்து கூட போட்டுக்கலாம் கத்தியில், நம்ம விருப்பம் தான். இதுக்கு வந்து பனங்கல்கண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வீட்டில் எப்போவுமே இருக்குங்க. மித்துலுக்கு வந்து எப்போவுமே ஜூஸில் வந்து நான் இதை தான் வந்து போட்டு கொடுப்பேன். ஸோ பனங்கல்கண்டு ஒரு கப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க நெல்லிக்காவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா சுண்டி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா சூடாகினதும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒரிஜினல் ஹனியில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஆம்லாவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. ரா ஆம்லா சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.